இன்னைக்கு என்னம்மா? பருப்பு வடை. பருப்பு வடைன்னா காலையில் டிஃபனும் செய்யலாம், நைட்டுக்கும் செஞ்சுக்கலாம். இது அரிசி 1 கப்பு. அதால் அதில் பாதி கடலைப்பருப்பு, அதில் பாதி துவரம்பருப்பு, கொஞ்சம் சிறுபருப்பு, கொஞ்சம் ஒரு புடி சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு புடி வந்து உளுந்து எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு 2 ஹவர் ஊறினோடனே அதை அரைச்சிக்கணும். அது கூட காஞ்ச மிளகா ஊற வச்சிடணும். அது அதையும் சேர்த்து 5-6 மிளகா காஞ்ச மிளகா ஊற வச்சு இதில் அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் சோம்பு, 2 மிளகு, 2 ஜீரகம் அதான் அதிலே அரைச்சி போட்டுடணும். இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுடணும். அந்த பருப்பு ஐட்டெல்லாம் போட்டுட்டோம்னா கேஸ் வராது. குழந்தைங்க எல்லோரும் வயசானவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அரைச்சி வச்சுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு இங்கே வந்து கடுகு எண்ணெயை ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இதை ஊற்றிட்டா வடை வந்து மாவு கொஞ்சம் கெட்டு போகாது. கொஞ்சம் மதியம் நைட்டுக்கு இருந்தால் வரும். ஓகே, தேவையான ஊற்றிக்கிட்டு பாக்கி மாவை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் மாவு வீணாக போகாது. இந்த நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டோம்னா அதை வதக்கி இதில் போட்டுட்டு அடைய விட்டு சாப்பிட வேண்டியதுதான். சட்னி அரைச்சிக்கலாம், சும்மா சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு எதுனாலும் அது சாப்பிட்லாம். இது இப்போ அடை ரெடியா? சுவையான அடை ரெடி, பருப்பு அடை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.